ஒரு உற்சாகமான பாடலாக வந்திருக்குது. தொடர்ச்சியாக ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய பலமே என்னென்னா இந்த ஓப்பனிங் சாங் தாங்க. ஓப்பனிங் சாங்கை தமிழ் திரையுலகில் முதலில் தொடங்கி வச்சவர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் தான். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீன் முடிஞ்ச பிறகு தான் ஓப்பனிங் சாங் வரும். அதன் பிறகு சிவாஜி இருந்தாங்க, முத்துராமன் இருந்தார், ஜெய்சங்கர் இருந்தார், அவ்வளோ பேர் இருந்தாங்க. யாருக்கும் ஓப்பனிங் சாங் இல்லை, அவங்க விரும்பலை, அவங்களுக்கு செட் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்தேண்டா பால்காரனாகட்டும், ஆட்டோக்காரன், குறிப்பாக எஸ்பிபி, அதன் பிறகு மனோ, மலையாள கரையோரம் ராஜாத்தி ராஜாவில், அப்படியே பார்த்தீங்கன்னா எஜமான் காலடி மண்ணெடுத்து அப்படின்னு மலேசியா வாஸ்தவம் ஒரு பக்கம் அப்புறம் டிப்பு குமார், சங்கர் மகாதேவன், இப்படியா ஒவ்வொருத்தராக அந்த ஓப்பனிங் சாங்கை கொண்டு ரஜினிகாந்துக்குன்னா ஓப்பனிங் சாங் தான். நம்ம ஜெயிலரில் தான் வேணாம், ஓப்பனிங் சாங்கே வேணாம், ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறினோம், அந்த ட்ரெண்டெலாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ரஜினிகாந்த் ஓப்பனிங் சாங் வச்ச பிறகு தான் அதன் பிறகு விஜய் அஜித்லாம் அது ஓப்பனிங் சாங் வைக்க ஆரம்பித்தாங்க. இது உண்மைதான். அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னும் கேட்டால் ரஜினிகாந்தோடைய ஓப்பனிங் சாங் 43 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சுங்க. பில்லா படத்தில் தான் ஆரம்பிச்சது. கவிஞர் கண்ணதாசன் ரஜினிக்காக ஸ்பெஷலாக எழுதின பாட்டு அந்த பாட்டு. காரணம் என்னென்னா, ரஜினி மீது ஒரு இமேஜ் ஒன்று இருந்தது, ஒரு பேட் இமேஜ். அதை சரி செய்கிற மாதிரி ஒரு பாடல் வேணும்னு தயாரிப்பாளர் கே பாலாஜி கேட்டுக்கிறதுனால கண்ணதாசன் இறங்கி எழுதின பாட்டு. நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்ற சாங் அது எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ரஜினிகாந்த் காலில் விழுந்து வணங்கின ஒரு சில நபரில் கவிஞர் கண்ணதாசன் ஒருத்தர்